Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. எங்க என் லிப்ஸ்டிக் காணோம்? எக்ஸ்கியூஸ் மீ, என்னோட மார்க்க காண போச்சு, அதனால தான் உன்னோட லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே தானே? உன்னை யாரு கேட்றா அந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண சொன்னதே? கூல். குட் ஒன். ஒரு செகண்டுக்கு நீங்க வந்து ஒரு பழைய தலை வந்துட்டேன் நானு. ஜோதிகா மேம் கூட எல்லாம் பண்ணிருப்பாங்க. மவுத் ஆர்கன் ஆக்சுவலா கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி இருந்தது. ஒரு சின்ன ரெக்ரியேஷன் மாதிரி அவங்க ஒரு 2 செகண்ட் கூட உங்களை பார்த்து அப்படியே அந்த விண்டேஜ் அஜித் நான் தலைப்பேனா நான் அப்படின்னு பாத்துட்டு இருக்கேன். இன்னும் பெட்டரா பண்ணிருப்பேன். சரி ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, என்னோட மார்க்கர் காண போச்சு, அதுக்கு பதிலா உன் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உனக்கு ஓகே தானே? இந்த மாதிரி இது கொஞ்சம் மேடி வந்துருச்சுடா நடுவுல. என்னங்க நீங்க? சூப்பர்ங்க, ஃபேண்டாஸ்டிக்ங்க. நீங்க பாருங்களேன், இவங்க கூட நடிக்கிறது வந்து அது எந்த நேரமும் வந்து இந்த தம்பி படத்துல மாதவன் வந்து கத்திட்டே இருப்பார்ல, அந்த மாதிரி இருக்க வேண்டியதா இருக்குங்க. எந்த நேரமும் ஓபன் சர்ஜரி இஸ் நாட் சோ வயலன்ஸ், இட்ஸ் a cure. அத நான் செஞ்சிட்டு இருக்கேன். எஸ், இட்ஸ் a fantastic interview man. வேற லெவல் வேற மாதிரி வேற யாராவது இல்ல இப்போதைக்கு 2. ஆதன் சினிமாஸ்க்கு பேசினோட ஒரு பெரிய ஹை. இன்னைக்கு கூட யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, May 30th சூப்பரான ஒரு வெப் சீரிஸ். நம்ம லைஃபுக்கு எப்படி வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து அறுசுவையும் தேவையோ, சமையல்ல வந்துட்டு உப்பு புளி காரம் இருக்கோ, அதே மாதிரி இந்த ஒரு வெப் சீரிஸும் அதே பேர் கொண்டு நம்ம லைஃப்ல என்னெல்லாம் இருக்க போதோ அதெல்லாம் காட்ட போறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நம்ம கூட ஒரு அழகான அந்த டீம்ல இருந்து மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, நவீன், ஐஷா அண்ட் அஸ்வினி வித் அஸ். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கணும். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் வந்து லைக் வந்து நம்ம இந்த ப்ரோமோலாம் பார்க்கும் போதே தெரியுது, அடிச்சுக்கிட்டு பிடிச்சுக்கிட்டு ஒரு அழகான சிப்லிங்ஸ் மாதிரி தெரியுறீங்க. எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல ஒர்க் பண்றதுக்கு? ரொம்ப சூப்பர்பா இருந்துச்சு. எல்லாருமே வந்து ஆர்டிஸ்ட் வந்து கார்டிஸ்ட் எல்லாமே ஒரு டீமா அமைஞ்சிட்டோம். ஈவன் டைரக்ஷன் டீம் ஆகட்டும், கேமராமேன் டீம் ஆகட்டும், எல்லாமே வந்து அண்ட் சேனலும் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பா அமைஞ்சிருச்சு. எப்படி வந்து உப்பு புளிக்காரத்தோட ஒரு சமையல் நல்லா அமையுமோ அந்த மாதிரி இந்த சீரீஸும் வந்து நல்லா அமைஞ்சிருக்கு. டு ஸ்டார்ட் வித் யூ, லைக் பிக் பாஸ்க்கு அப்புறமா ஒரு பெரிய விஷயத்துல வந்து எதிர்பார்க்கறாங்க நிறைய. எங்க போனாங்க ஐஷா, எங்க போனாங்க தேடிட்டு இருக்கும் போது வந்துட்டு அழகான ஒரு கேரக்டர் சின்மயி லாயரா நீங்க பண்றீங்கன்னும் போது எப்படி இருக்கு? ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பிக் பாஸ்க்கு அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணும்போது ரொம்ப ஜாகிரதையா சூஸ் பண்ணணும் நான் இருந்தேன். அதனால நான் ஒரு 1 year வந்து பிரேக் எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து எனக்கு நரேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா ஒரு லாயர் கேரக்டர், இந்த மாதிரி இருக்கிற பொண்ணு, ஆட்டிடியூடான ஒரு பொண்ணு அப்படின்ற போது நான் இது வரைக்கும் பண்ணதுல இருந்து மறுபடியும் ஒரு என்ன சொல்றது, ஒரு வித்தியாசமான கேரக்டர். எனக்கு எப்பவும் வித்தியாசமான இருக்கிற கேரக்டர் வந்து ட்ரை பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து இதுல வந்து நம்மளுக்கு நிறைய இருக்கு பண்றதுக்கு. அந்த கேரக்டர் வந்து நிறைய இடத்துல நிற்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு தாட். அண்ட் தென் வெப் சீரிஸ் ஹாட்ஸ்டார் பண்ண போறோம் போது இன்னும் அதுல வந்து சந்தோஷம் ஜாஸ்தி தான். ஐ அம் சோ எக்ஸைட்டட். அஸ்வினி, நீங்க வந்து தங்கமகள்ல 2 டிஃப்ரெண்ட் சைட் ஆஃப் கேரக்டர் போர்ட்ரேல்ஸ் எல்லாம் பண்ணணும் இல்லையா? நீங்க வந்துட்டு அகைன் ஒரு ஆட்டிடியூட், அரகன்ஸ் காட்டுற ஒரு கேரக்டர், அண்ட் வந்து அதை அப்படியே பம்மிட்டு வீட்டுக்குள்ள போய் ஒர்க் பண்ற மாதிரி. அண்ட் இங்க வந்து பார்த்தனாலும் கைண்ட் ஆஃப் சேம் இல்லையா? ஒரு டிபிக்கலா ஒரு அரகன் காட்டுற ஒரு லைக் அரகன்ஸ் காட்டுற ஒரு சிஸ்டர், அண்ட் வந்துட்டு பம்மி அடங்கி போற மாதிரி ஐயோ என்ன விட்டுடு அப்படின்ற மாதிரியான ஒரு சிஸ்டராவும் இருக்கிறீங்க. எப்படி இருக்கு அது ப்ளே பண்றதுக்கு? அது வந்து டிஃப்ரெண்ட். இது வந்து ஒரு சிப்லிங்ஸ் எல்லாமே கூட நம்ம நல்லா ஜாலியா போயிட்டு இருக்கோம் இல்ல, சண்டை போடுறது. இப்போ வீட்டுல நடக்கிற விஷயம் தான் நிறைய எங்க சீன்ஸ்லயும் நடக்கும். அங்க வந்து அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அதோட இதுவே கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். இங்க பண்ணும்போது ஜாலியா போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். அங்கேயும் என்ஜாய் தான் இருக்கும், பட் எனக்கு கம்பேர் பண்ண தெரியல. பட் இட்ஸ் வெரி நைஸ் டு ஒர்க். ஓகே, நவீன், பாவம் கணேசன்ல பாவமா வந்து சிப்லிங்ஸ் எல்லாரையும் தாங்கி பிடிச்சிங்க. இங்க வந்து அது பழி வாங்குற மாதிரி எல்லாரும் நாங்க தான் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கோம். எல்லாரும் போட்டு பழி வாங்குறீங்க. ஒரு சைலண்டான ஒரு கில்லர் கேரக்டர் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா? எப்படி அது ரியல் லைஃப்லயும் அதே மாதிரியா? இல்ல ரியல் லைஃப்ல பாவம் கணேசன் மாதிரி தான், அதுதான் ஒரிஜினல். அப்புறம் இங்க தான் இப்படி. சோ இங்க டோட்டலா நல்லா இருக்கு. உண்மையிலே ஒரு சிஸ்டர்ஸ் கூட இந்த மாதிரி தான் வீட்டுல இருப்போம். ஸோ நானும் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். ஸோ சீன் தான், எனக்கு ஒன்றும் பெருசா மாற்றமா தெரியல. ஆக்சுவலி இவங்களை டார்ச்சர் பண்றதுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. ஸ்கிரிப்ட்
ஸ்கிரிப்ட்ல இல்லாததெல்லாம் வந்து நைஸா எங்கன்னா ஏதாவது ஒரு Scriptல இல்ல நீங்க வந்து ஆன் ஸ்கிரீன்ல இல்லாதப்போ ஆன் ஸ்கிரீன்ல டான்ஸ் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, ஓகே இரிட்டேட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவீங்க அப்படி இரிட்டேட்டிங். அவன் சும்மா அப்படி சொல்றாங்க. அவன் பண்ற வேலை எல்லாம் அப்படிதான் இருக்கும். அவன் வந்து ஆஸ் எ கேரக்டரா இவன் வந்து எங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பான். அதனால இவன் பிரச்சனை தீர்க்கிறதே பெரும் பிரச்சனையா இருக்கும் எங்களுக்கு எல்லாம். இவன் வந்து செட்லயும் சரி ஆன் ஸ்கிரீன் ஆஃப் ஸ்கிரீன் எல்லாமே இந்த மாதிரி அமைதியா தான் இருப்பாப்ல, இருக்கிற இடமே தெரியாது. சோ வந்து இருப்பாப்ல இருக்கிற இடமே தெரியாது. நவீனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட். அவனோட கேரக்டர் அவ்வளவு வந்து பியூட்டிஃபுல்லா பண்ணிட்டும் இருக்கான். எங்க சிப்ளிங்ஸோட பாண்டிங் வந்து இன்னும் அந்த எல்லாரோட கேரக்டர்ஸ்க்கும் வந்து ரொம்ப என்ன சொல்றது இணைஞ்சு அது ஒரு செட் ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கும். ஒரு மாதிரி நீங்க பாக்கும்போது நாங்க வந்து நடிச்சு ஒரு கேரக்டர் காட்டுற மாதிரியே உங்களுக்கு இருக்காது. இப்ப வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 3 ஹீரோயின்ஸ் இது ஒரு ஹீரோன்ற கேட்டகரி மாதிரி தான் வரும். ஆனா இங்க யாருக்குமே அந்த ஃபீல் இருக்காது. நீங்க பாக்கும்போது இவங்கதான் லீடுன்னு உங்களாலையும் பிக்ஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கு. இப்ப நம்மளோட இங்கிலீஷ் சீரிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுல ஒவ்வொரு கேரக்டர் நம்மளுக்கு பிடிக்குமா அவங்க செத்து போயிடுவாங்க அங்க, அது வேற கதை. இங்க அங்க சாக மாட்டாங்க. சோ வந்து உங்களுக்கு தனித்தனியா ஒவ்வொரு ஃபேவரட் கேரக்டர்ஸ் வந்து பின்ன வர மாதிரி இந்த ஒரு ஸ்டோரி இருக்கும். அண்ட் உப்பு புளி காரம் பார்த்த வரைக்கும் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைக் ஸ்டோரி பேட்டர்ன் வந்துட்டு வெப் சீரிஸ்க்கு ரொம்ப புதுசு அப்படின்னே சொல்லலாம். நம்ம யூஸ்வலா சீரியல் மெகா சீரியல்ல நம்ம ஃபுல்லா அப்படி ஓடி பார்த்திருக்கோம், பல வருஷங்களுக்கு ஓடும். பட் ஆனா வெப் சீரிஸ்ன்னு சொல்லும் போது அந்த டைம் ஃப்ரேம் இருக்கு இல்லையா, ரொம்ப ஜவ்வா இழுத்தாலும் பார்க்க முடியாது, ஐயோ முடிச்சு தொலைங்க அப்படின்னு இருக்கும். அண்ட் ரொம்ப கம்மியா இருந்தாலும் அடுத்த சீசன் எப்போ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நீங்க வந்து இந்த ஸ்டோரி பேட்டர்ன் கேட்டோன்னு என்ன நினைச்சீங்க? இது எவ்வளவு லைக் எபிசோட்ஸ் போகும் ஆர் லைக் வந்துட்டு என்ன மாதிரி இருக்கும், சீக்கிரம் முடிஞ்சிருமா முடியாதா? ஏன்னா இல்ல எங்களுக்கு முன்னாடியே வந்து நரேட் பண்ணும்போது கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி. பிகாஸ் இது வந்து கொரியன் சீரிஸோட ரீமேக் தான். சோ அவங்களுக்கு வந்து 55 எபிசோட் இருக்காங்க. அது 1 hour எபிசோடு, பர் எபிசோட் 1 hour இருக்கும். சோ நம்ம வந்து அது இங்க பாதியா பிரிச்சாலும் நம்மளுக்கு வந்து ஒரு 110 எபிசோடு வரும்னு வச்சுக்கோங்க. சோ அது அப்படியே தான் எடுக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரியே அந்த சீரியல் டச் இருக்க கூடாதுன்றதுனாலே டைரக்ஷன் டீம்ல இருந்து எல்லா டீமும் வந்து முக்கியமா அந்த கொரியன்ல இருக்கிற அதே தான் நம்ம இங்க எடுக்கணும். அங்க இருக்கிறது இங்க பாசிபிள் இல்லாத சிலது மட்டும் இருக்கும் இல்லையா, இப்ப கொஞ்சம் விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அது மட்டும் தான் மாத்தி இருக்கும். மத்தபடி அதே பிளேவர் தான், அதே ஸ்டோரி தான். இத்தனைக்கும் சில சீன்ஸ் நடக்கும்போது டைரக்டர் வந்து ரீசெக் வர பண்ணுவார் அந்த எபிசோட் எடுத்து, இதுல இப்படிதானே பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதனால வந்து இது எவ்வளவு எபிசோட் போகும், எந்த எபிசோட்ல நாங்க எங்க என்ன ஆக போறோம் எல்லாமே எங்களுக்கு முன்னாடியே கிளாரிட்டி இருக்கு. ஃபுல் பேக்டா தான் இருக்கும். இப்போ இது வந்து லைக் ஒரு கொரியனோட ரீமேக் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நடிப்புலயும் சரி இல்லைன்னா வந்து கைண்ட் ஆஃப் லைக் என்ன பண்ணிருக்காங்க, நம்ம கேரக்டர் அங்க என்ன பண்ணிருக்கு அப்படின்ற ஒரு லைட்டா ஏதாவது எடுத்துட்டா அகைன் வந்து திருப்பி அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணக்கூடாது, நம்மளோட சாயல் வரணும் அப்படின்னும் போது அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவீங்க? இல்ல அங்கோட சாயல் வரவே வராது. அது கொரியன் ஸ்டைல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அந்த சீரிஸ் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் உங்க கேரக்டர் எது, அதுல யார் என்னன்னு கண்டுபிடிக்க ரொம்ப நாள் ஆகும். என்ன எல்லார் ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்கும், ஹேர் கட் மட்டும் தான் சேஞ்சா இருக்கும். அந்த ஹேர் கட்டை கண்டுபிடிச்சு ஓகே இந்த பொண்ணு தான் இதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு ஒரு டைம் ஆகும்ல. சோ நம்ம எவ்வளவுதான் பார்த்தாலும் அந்த இது நமக்கு இந்த இந்தியன் ஃபிளேவர் இதுக்கு வராது. சோ அவங்களே வேற மாதிரி பண்ணுவாங்க. நம்ம ஜஸ்ட் ஸ்டோரி லைன் பாத்துக்கலாம், அவங்களோட மேனரிசம் என்ன பாத்துக்கலாம் இல்லையா, அவங்களோட ஆக்டிங்க இங்க ரெப்ளிகா பண்ண முடியாது. நான்லாம் வந்து ஒரே ஒரு எபிசோட் தான் பாத்திருக்கேன் அந்த கொரியனோடது. இதுதான் கேரக்டர்ஸ், இதுதான் வீடு, இதுதான் கதை, அவ்வளவுதான். அந்த என்ட்ரி மட்டும் பாத்துட்டு அதோட விட்டுட்டு அதுக்கு மேல நான் வந்து அதை ஃபாலோ பண்ணல. ஏன்னா இவ சொன்ன மாதிரி அவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அவங்களுக்கு நல்லா இருக்கு, ஆனா அது நம்ம இங்க பண்ணனா ரொம்ப டேமேஜ் ஆயிடும். நம்ம வந்து அவங்களோட ஓகே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம இங்க பண்ணா எப்படி இருக்கும், அதுதான் ஆஸ் எ ஆர்டிஸ்டா நாங்க எல்லாருமே வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அண்ட் லைக் பாடி லாங்குவேஜ் எல்லாமே இப்ப நம்ம அந்த ப்ரோமோல பார்த்தோம் கூட லைட்டா கொஞ்சம் விஜய் சரோட அந்த ஒரு இது கொண்டு வந்திருப்பீங்கல்ல, கைண்ட் ஆஃப். சோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்கல்ல லைக் நவீனா இந்த மாதிரி நிறைய மிமிக்ரி பண்ணுவாரு, நிறைய பாடி லாங்குவேஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி. சோ சீரிஸ் முழுக்க ஏதாவது அங்கங்க அப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல. அவனோட கேரக்டர் அப்படியே ஆப்போசிட். ஆக்சுவலி இவனுக்கும் நிறைய அந்த கேரக்டர்ல வந்து பிளே பண்றதுக்கு எல்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா இவன் வந்து இது வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி இது வரைக்கும் இல்லாத ஒரு ஆப்போசிட் இது இல்லடா. ஓகே. பட் ஆனா இப்ப எங்களுக்கு வந்து அதை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் வந்து உப்பு புளி காரத்தை இன்கார்பரேட் பண்ற மாதிரி. ஏன் இது நான் கேக்குறேன்னா, இப்போ ரீசெண்டா வந்து நீங்க ஸ்ருதி மேம் கூட வந்து பாடின அந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அண்ட் ஸ்ருதியா 10 கட்டையிலயா இவ்வளவுதான் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்துட்டு இன்னும் நாங்க நவீன நிறைய இதுல பாக்கணும் சொல்லிட்டு இருக்க டைம்ல உப்பு புளிக்காரம் வந்து உங்களுக்கு வந்துருச்சு இல்லையா? சோ கைண்ட் ஆஃப் அது இது இருக்கு இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். எங்க என் லிப்ஸ்டிக் காணோம்? எக்ஸ்கியூஸ் மீ, என்னோட மார்க்க காண போச்சு, அதனால தான் உன்னோட லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே தானே? உன்னை யார கேட்றா அந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண சொன்னது?
கூல். குட் ஒன் குட் ஒன். ஒரு செகண்டுக்கு நீங்க வந்து ஒரு பழைய தலை வந்துட்டேன் நானு. எனக்கு தெரியும், அடுத்த எட்டு செருப்பு. ஜோதிகா மேம் கூட எல்லாம் பண்ணிருப்பாங்க. மவுத் ஆர்கன் Correct. ஆக்சுவலா கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி இருந்தது. ஒரு சின்ன ரெக்ரியேஷன் மாதிரி. அவங்க ஒரு 2 செகண்ட் கூட உங்களை பார்த்து அப்படியே அந்த விண்டேஜ் அஜித் நான் ஒரு தலைப்பேனா நான் அப்படின்னு பாத்துட்டு இருக்கேன். இன்னும் பெட்டரா பண்ணிருப்பேன். சரி, ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, என்னோட மார்க்கர் காணா போச்சு, அதுக்கு பதிலா ஒன்னு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிட்டேன், உனக்கு ஓகே தானே? இந்த மாதிரி இது கொஞ்சம் மேடி வந்துருச்சுடா நடுவுல. என்னங்க நீங்க? சூப்பருங்க, ஃபென்டாஸ்டிக்ங்க. நீங்க பாருங்களேன், இவங்க கூட நடிக்கிறது வந்து அது எந்த நேரமும் வந்து இந்த தம்பி படத்துல மாதவன் வந்து கத்திட்டே இருப்பார்ல, அந்த மாதிரி இருக்க வேண்டியதா இருக்குங்க. எந்த நேரமும் ஓபன் ஹார்ட் சர்ஜரி இஸ் நாட் சோ வயலன்ஸ், இட்ஸ் a cure. அத நான் செஞ்சிட்டு இருக்கேன். எஸ், இட்ஸ் a fantastic interview man. வேற லெவல் வேற லெவல். வேற மாதம் மாதிரி கொடுத்து வேற அஜித் மாதிரி. கொடுத்துட்டேன். இன்னும் வேற யாராவது? இல்ல, இப்போதைக்கு 2. அடுத்து நம்ம ஓகே, வெரி நைஸ். பட் ஆனா ரொம்ப நாங்க நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றோம். உங்களுடைய அட்லீஸ்ட் இன்ஸ்டா பேஜ்லயாவது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி போடுங்க. லைக் நிறைய பேர் உங்களுக்காக ஒரு ஃபேனா இருக்கிறாங்க. அண்ட் அதுல நானும் ஒரு ஆளா இருக்கேன். அண்ட் இப்போ ஒரு சின்ன லைக் எப்படி சொல்ல செக்மெண்ட் கூட இல்ல இது. உங்களுடைய டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் பத்தி நான் கேட்கறேன். உப்பு புளி காரம் இல்லாத ஒண்ணு கசப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, சோ லைக் உப்பு சாப்பிட்டாலே சிச்சி தூ அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஒரு பர்சன் யாராவது நீங்க சொல்லணும்னு நினைச்சா சொல்லலாம். மம்மி இல்லனா ஜஸ்ட் நதிங். ஓகே, அம்மாலதான் யார்தான் இல்லன்ற மாதிரி இருக்கு. ஐ கோ ஃபார் லைக் உப்புன்றது வந்து ஆப்வியஸ்லி லைஃப்ல வந்து நம்மளுக்கு என்ன முடியாது இல்ல. அதே மாதிரி ஆஸ் ஆர்டிஸ்டா இல்லாட்டி ஆஸ் ஐஷாவா எனக்கு வந்து என் கெரியர் இல்லைன்னா உப்பு இல்லாத மாதிரி இருக்கும். அது குட் ஒன். வெரி நைஸ். சீரியஸா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒன்னும் சொல்ல மாட்டேன், யோசிக்க மாட்டேன். சொல்லு பாப்போம். பாத்தீங்களா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதான் உப்புனா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் பண்ற அந்த மிமிக்ரி. சோ அது இல்லைன்னா இப்போ வரைக்கும் நான் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்க முடியாது. சோ அது எசென்ஷியலா இருந்தது எனக்கு. சோ பியூட்டிஃபுல்லி செட். புளி எப்படின்னா ஒரு அளவு தான் சேர்த்துக்க முடியும். அண்ட் அது வந்து நல்லா சூப்பரா இருக்கும். ஆனா அளவுக்கு மீறி இது பண்ணா நம்மளால எடுத்துக்கவே ட்ரஸ்ட் லவ் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அளவா நாங்க புளியா வச்சிருக்கோம் இப்போ எங்க லைஃப்ல. இல்லனா ஆமா, ரொம்ப புளிய வேண்டாம், ஜஸ்ட் லைட்டா ஸ்குவீஸ் பண்ணா போதும். கேட்க மாட்டேன், பொண்டாட்டி வந்து செருப்பாலடி சொன்னா நாங்க இது வேற டிபார்ட்மெண்ட், அது வேற டிபார்ட்மெண்ட். நீ வந்து தனியா இப்ப மேரிட் ஆயிட உங்களுக்கு பேபி வேற. சோ அப்ப உங்க லைஃப்ல அவங்க 2 பேரும் காதல் அப்படின்னு சொல்லிட்டு சேஃப் சைடு ஆயிட்டாங்க. நீங்க எதுக்கு சேஃப் சைடு ஆனாங்க? சேஃப் சைடு ஆகல. நாங்க வந்து புலின்றது அளவா மட்டும் எங்களுக்கு லைஃப்ல போதும், அது அளவா மட்டும் போற விஷயம் வந்து எங்களுக்கு இப்ப காதல் அப்படின்னு. ரொம்ப புளிய வேண்டாம் அப்படின்ட்டாங்க அவங்க. சிம்பிளா புளிய வேண்டாம்ட்டோம். ஆனே புடுங்க வேண்டாம். இப்ப நான் சாப்பிடுறது வந்து ஒன்லி புளி சாதம் தான் போது புளி மட்டும்தான் அதுல இருக்கணும். இப்ப நான் ஃபேமிலி மேன் ஆயிட்டேன். புலினா யாருன்னு இருக்கும் ஒரு லைஃப்ல புலி மாதிரி கன்சிடர் பண்ற மாதிரி இல்ல. அதுதான் நீங்க சொன்னதுனால அது கூட ரொம்ப தேவையா புலி, தேவையாச்சுக்கிட்டான் புளிய வச்சுக்கோ. ஆமா, ரசம் சாப்பிடுவேன், அதனால புளி. நீ ரொம்ப ரசிச்சுட்டேன்னா இங்க வந்து நிறைய இது பொதி அழிஞ்சிரும், பரவாயில்லையா? ஓகே, அகைன் வந்து காரம் வந்து எப்படின்னா உங்களோட டைட்டில் கார்டுலயே பிரிச்சு போட்டிருந்தீங்க ரம் அப்படின்ட்டு. ஆமா, அப்படியா? ரம்னா என்ன தெரியும்ல? ரெகுலர் யூஸ்டு மெடிசன். அதான் சொன்னேன். சோ வந்து லைக் காரம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா பிரிச்சு போட்டிருந்தாங்க. சோ லைக் இது எப்படி எடுத்துக்கலாம்னா லைக் என்ன ரொம்ப கோவப்படுத்துற பர்சன் அப்படின்னு நினைச்சுக்கலாம். பட் ஆனா அதே பர்சன் இல்லாமலும் நான் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு காரம்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து காரம் கண்ணு மூக்கெல்லாம் வந்து தண்ணி வரும் பாருங்களா, அந்த மாதிரி தான் நான் காரம் சாப்பிடுவேன். காரம் இல்லைன்னா எந்த ஃபுட்டும் சாப்பிட முடியாது, அந்த மாதிரி ஒரு பர்சன் நானு. சோ அதனால வந்து அதே மாதிரி என் லைஃப்ல வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இல்லாம என்னால எதுவும் பண்ண முடியாது, அவங்க இருந்தாதான். அதனால எனக்கு காரம் அவங்க தான். இந்த டைம்ல நான் இதை சொல்லணும், எங்களுடைய அந்த IPL போட்டோ வேற மாதிரி வைரல் ஆச்சு. எல்லாரும் வந்துட்டு விஷ்ணு நீங்களும் பார்த்த உடனே அவ்வளோ ஹாப்பி ஆயிட்டாங்க. அப்பா ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலா உங்க 2 பேரும் நடுவுல பிரச்சனை இருந்ததா இல்லனா வந்து அது என்ன? நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருக்கோம் அப்பத்துல இருந்தே. ஓகேவா, பேசுவோம் கொள்ளுவோம், இதெல்லாமே இருக்கு. சோ நடுவுல வந்து கொஞ்சம் அவன் வந்து கொஞ்சம் தனியா போயிட்டான், நான் கொஞ்சம் தனியா போயிட்டேன். நடுவுல சின்ன சின்ன இந்த சண்டை சச்சரவுகள் ஆப்வியஸ்லி இருக்குங்க. 4-4.5 வருஷம் நாங்க ஒன்னா நடிச்சிருக்கோம். இதெல்லாமே இருக்கும்போது காட்டுக்கு
கிட்ட சும்மா 2 நாள் அடிச்சாலே அவ்வளவு சண்டை வரும் இல்லையா? 4-4.5 வருஷத்துல எங்க நடுவுக்குள்ள சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. பட் அதுவே வந்து நாங்க வந்து ப்ராஜெக்ட்ல இருக்கும்போதே அது சால்வ் ஆயிருக்கும். அப்பயே நாங்க பேசியிருப்போம், கொண்டிருப்போம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் பிக் பாஸ் முடிச்சு நான் பிரேக் முடிச்சு வந்து அவன் வந்து பிக் பாஸ் போய் முடிச்சுட்டு வந்து சோ நாங்க எல்லாம் இப்போ ப்ராஜெக்டா இல்லாம தனியா ஃப்ரெண்ட்ஸா வெளியில மீட் பண்ணும்போது அது போட்டோ வரும்போது எல்லாருக்குமே வந்து ஆச்சரியமா இருக்கு. தாண்டி எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்பத்துல இருந்து அப்படியே மெயின்டைன் ஆகி தான் இருக்கு. அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. நைஸ். சோ நீங்க சொல்லுங்க, இந்த காரம் உங்களுடைய லைஃப்ல உனக்கு காரம் பிடிக்குமா காரம் பிடிக்காதா? அது முதல்ல காரம் பிடிக்கும். ஓகே, காரம் பிடிக்கும். ஆனா ரொம்ப காரமும் சாப்பிட மாட்டேன். அது யாரு ரிலேட் பண்ணாரு? ஏதாவது ரிலேட்டிவ்ஸ். ஓகே, சூப்பர் சூப்பர். காரம் பிடிக்கும் ஆனா ரொம்ப எல்லாம் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். பாக்க பிடிக்கும், பேச பிடிக்காது. என்ன கல்யாணம் எப்போ, அது எப்போ, இது எப்போ, அது கொஸ்டின்ஸ் அவ்வளவுதான் முடிஞ்சு. அதுக்கு மேல என்னால டெவலப் பண்ண முடியாது. சாப்பிட்டீங்களா, காஃபி ஆச்சா, பேசிக் கொஸ்டின்ஸோட ஓகே. லிட்டரலா டைவ் இன் பண்ணி இது எப்படி போயிட்டு இருக்கு, அது எப்படி குட், ஐம் ஃபைன், வீட்டுல போய் குட்டியை கொடுப்போம் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு மேபி காரம் வந்து ரிலேட்டிவ்ஸ். ஓகே, அவங்க அழகா சொல்லிட்டாங்க. உங்க லைஃப்ல காரம் Spice up things. Many things. So No, my not wife that was things. that. Okay. அவ ஆரம்பத்துல இருந்து எதை சொன்னாலும் நீங்க உங்க வைஃப் விட்டு வெளில இல்லைங்க, வர இல்ல, வைஃப் விட்டு வெளில வர மாதிரி தெரியல. வர முடியாதுங்க. அவன் சேஃப் ஜோனை புடிச்சிட்டான். இல்ல, உனக்கு அது புரிய டெடிகேட்டடான ஒரு மாட்டேங்குது. ஹஸ்பண்டா இருந்தா she is the only safe சைடு savior, you know. சீரியஸ்லி அவ சொன்னனால தான் இந்த ப்ராஜெக்ட் நான் கமிட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட்டும் அப்படிதான், அதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் அப்படிதான். சரி, உங்க வைஃப் வந்து அந்த லைக் அபவ் லெவல்ல தூக்கி வச்சிருந்தாங்க. definitely. நார்மலா பத்தி கிடையாது இப்போ question. இல்ல, காரம் என்ன? அதுதான், அதனால காரம். மறுபடியும் வைஃப்னு சொன்னா அவ்வளவுதான். நாங்க எதுவுமே ரிப்பீட் பண்ணல. இது பாரு, அவளே பார்த்தா நல்லாவே கோபப்படுவா. தயவு செஞ்சு ஏதாச்சும் பண்ணிருக்கீங்களா, கொன்று. ஓகே, அதாவது காரம். காரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரம் தான் காரம் நிறைய சாப்பிடுவேன். என் பொண்ணும் அப்படிதான். காரம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், இனிப்பு பிடிக்காது. ஓகே, அதனால அதான் சிம்பிளா முடிச்சிட்டீங்க. எது கேட்டாலும் அதான். சரி, காரம் பொண்ணுப்பா ரொம்ப பிடிக்கும் உனக்கு. போதுமா? அதான் என் லைஃப்ல ஸ்பைஸ் பண்ணா என் லைஃப் இன்னும் மோர். யா யா, ஆஃப் கோர்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் கோர்ஸ். Thank you. ஓகே, கசப்பு. அதாவது நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் கசப்பு. பட் ஆனா நிறைய பேருக்கு கசப்புனா என்ன என்ன டேஸ்ட்? பாகற்காய். பிட்டர் காட். ஓகே, பாவக்காய். பாவக்காய். அது மாதிரி மாத்திரை medicine. அதே மாதிரிதான். சோ அந்த மாதிரி வந்து கசப்பான மெமரிஸ் நீங்க சொன்னாலும் சரி, இல்ல இந்த மாதிரி ஒரு பர்சன் என் லைஃப்ல இருக்காங்க, எப்பாடே நீங்க கிட்டே வராது, அந்த கைண்ட் ஆஃப் சொல்லிட்டேன் பதில. மொட்டை எடுத்தனே நெத்தில அடிக்கிறேன். ஸ்டாக்கர்ஸ்னா ஸ்டாக்கர்ஸ்னா இது புறம் வந்து பேசுறவங்களா? புறம் பேசுறவங்கன்றது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து தேவே இல்ல உங்களுக்கு நம்மள பத்தி பேசுறதும் கொள்றது எதுவுமே நம்ம என்ன அனுப்பிடுவோம் நம்மளுக்கு பிரச்சனையே என்ன கிடையாது. பண்றாங்க ஆனாலும் அவங்க வந்து சொல்லுவாங்க. இருப்பாங்க. இப்ப எப்படின்னா, இப்ப உங்களை ஃபாலோ பண்ணல ஆனா உங்க திங்ஸ் எல்லாம் பாப்பாங்க. லைக் பண்ண மாட்டாங்க ஆனா பாப்பாங்க. ஆமா, ஆனா அதுல வந்து கமெண்ட் பண்ண சொன்னா அசிசியமா தான் கமெண்ட் பண்ணுவான். அந்த மாதிரி இதுக்காக வேணா ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி கூட கமெண்ட் பண்ணுவாங்க. ஆமா, அந்த மாதிரி. அப்ப 3 பேருக்கும் அதான். அதாவது ஒரு மனுஷனால எப்படி வந்து காப்பி அடிச்சாலும் இப்படி காப்பி அடிக்க முடியும்? இல்லைங்க, நான் அப்படி யாரையும் சொல்ல முடியாதுங்க. அந்த மாதிரி நீ யாரையும் சொல்ல தேவையில்ல, ஒரு இன்சிடென்ட் கூட சொல்லலாம். ஆமா, எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்லலாம். இல்ல மனுஷன் வாழ்க்கையில ஏதாவது வாழ்ந்துருக்கீங்களா? எதை கேட்டாலும் ஒண்ணு வைஃப் பொண்ணு. இப்ப வந்து நாளைக்கு நீ என்ன பண்ற, நாளைக்கு மீதி இன்டர்வியூக்கு நீ வைஃப கூட்டு வந்துரு. அதான் பெஸ்ட். அவங்களா 4 பதில் சொல்லுவாங்க உன்னை விட. இல்ல பொண்ணையாவது கூட்டு வா, தயவு செஞ்சு சொல்றேன். ஓகே, நீங்க சொல்லுங்க. கசப்பானதுன்னா இந்த இண்டஸ்ட்ரியிலேயே நிறைய பேர் இந்த பேக் பைட்டிங் பண்ணுவாங்க. சோ இங்க இருந்து எடுத்துட்டு போய் அங்க சொல்றது, அங்க இங்க நடந்த விஷயம் இங்க விட்டுருங்க போதும். அங்கதுக்கு இன்ட்ரெஸ்டிங் கிடையாது. இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ், நன் ஆஃப் யுவர் பிசினஸ். ஒர்க் ரிலேட்டடா ஏதாவது இருந்தா கேளுங்க. மத்தவங்க பர்சனல் லைஃப்ல எல்லாம் இன்ட்ரூட் பண்ணிட்டு இவங்க வாழ்க்கையில அப்படியாமே அது எல்லாமே கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கு. அந்த காசிப்ல நம்மளையும் சேர்த்துட்டாங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, லைக் ஜட்ஜிங் வேண்டாம். அந்த ஜட்ஜ்மெண்டல் பீப்புள் இருக்காங்கல்ல, ஆனா ஏன்னா அவங்களே சரியா இருக்க மாட்டாங்க. பட் they'll be ready to judge others. சோ அந்த மாதிரி பீப்புள கொஞ்சம் நான் கசப்பா பாக்குறேன். ஏன்னா எனக்கு பிடிக்காது கசப்பு, லிட்டரலா சுத்தமா பிடிக்காது. சோ அதனால I just see them like that. அது எப்படின்னா இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்ல, வாழ்க்கையில பாதி பேர் அதான் வேலை வச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஓரமா வச்சிடலாம். இப்ப ஸ்வீட்டா முடிச்சிடலாம். இனிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மெமரி எப்பவுமே வந்து லைக் நீங்க சோகமா இருந்தாலும் சரி, ஹாப்பியா இருந்தாலும் சரி, பின்னாடி திரும்பி பார்க்கணும்னு நினைச்சாலும் சரி, இந்த ஒரு ஹாப்பி மெமரி இதுதான் நான் வந்து ஹோல்ட் பண்ணிப்பேன்ப்பா அப்படி, அதுதான் என்ன வந்து முன்னாடி தள்ளிட்டே போகுது மேல அப்படின்ற மாதிரியான ஒரு ஹாப்பி இனிப்பான மெமரி. நான் முதல்ல நவீன் கிட்ட ஆரம்பிக்கிறேன். புடிச்சிட்டடி. எதை பத்தி சொல்லுன்னு சொல்லுங்க, இல்லனா எதை பத்தி எல்லாம் எழுதி கொடுத்துருவா, நானே சொல்லணும். ஆமா, உங்க வைஃப் முதல்ல பார்த்தது, நீங்க வந்து இது குழந்தை பிறந்த மொமெண்ட் அதெல்லாம் சொல்லலாம்ல. ஸ்வீட்
அதுதான் என்ன அடுத்த கட்டத்துக்கு கொண்டு நீ அது தெரியும், நீ தான் பண்ணவரு பர்சனலா அதுதான். சோ அவ்வளவுதான். அந்த மொமெண்ட் தான் நான் ஹோல்ட் பண்ணி வச்சேன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து நான் அவார்ட் வாங்கின மொமெண்ட் அது ஒரு வாட்டி எனக்கு அந்த போட்டோஸ் பார்க்கும்போது சரி இல்ல அந்த அவார்ட்ஸ் வந்து என்னோட ஷெல்ஃப்ல இருக்கும். டோர் திறந்த உடனே அந்த ஷெல்ஃப் தான் தெரியும், வீட்டோட டோர் திறந்த உடனே. அதுல வந்து ஃபுல்லா எல்லா அவார்ட்ஸ் இருக்கும் நான் வாங்கினது எல்லாம். அது 2 அவார்டு எனக்கு ஸ்பெஷல் தான். ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் வாங்கினேன், அதுதான் என்னோட லைஃப்லயே ஃபர்ஸ்ட் அவார்டு, அது பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு. நெக்ஸ்ட் வந்து ஃபேவரட் ஹீரோயின் வாங்கினேன். எனக்கு இது 2மே வந்து ரொம்ப வந்து ஆமா க்ளோஸ் டு ஹார்ட். எனக்கு எப்பவுமே என் கெரியர்ல வந்து என்னடா அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுக்கே வந்து ஒரு நினைச்ச மாதிரி வந்து ப்ராஜெக்ட் வரல, நம்மளுக்கே இன்னும் அடுத்த லெவலுக்கு போகாமலே இங்கேயே மாட்டிக்கிட்டோமே, எல்லாருமே பண்றாங்க, நம்ம எங்க தப்பு பண்றோம், ஏன் எதனால நம்மளுக்கு வரலன்னு இந்த தாட் எல்லாம் எப்பவுமே இருக்குங்க, எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருமே ஒரு வாட்டி உட்காந்து யோசிக்கும் போது எங்களுக்கு அதுதான் மைண்ட் வரும். சரி என்னடா நம்ம இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்போது திரும்பி அப்படியே அந்த ஃப்ளோல ஒரு அந்த அவார்ட்ஸ் பார்த்துட்டு ஏய் நீ ப்ரூவ் பண்ணி தாண்டி இருக்கேன், இது வரும், டைம் வரும், வெயிட் பண்ணு. அந்த அவார்டே உனக்கு கிடைக்கிறதுக்கு அவ்வளவு. என்னோட 3வது ப்ராஜெக்ட்ல தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அவார்டே கிடைக்குது. அப்ப நான் இன்னும் முன்னாடி போனாதான் எனக்கு என்னன்னு தெரியும். சோ அதனால அது ஒரு கான்பிடென்ட்டா வச்சிருக்கேன். எனக்கும் அவார்ட் வாங்கினது, விஜய் அவார்ட்ஸ் வாங்கினது எனக்கு அவரோட சேராதீங்கன்னா இல்ல நான் அந்த எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் அவார்ட் ஷோக்கு போகும்போது இட் வாஸ் லைக் லிட்டரலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாம எந்த ஸ்பீச்சும் இல்லாம நான் பாட்டுக்கு ஜாலியா ஏதோ ஒரு மூலையில உட்காந்துட்டு இருந்தேன். நமக்கெல்லாம் எங்க கிடைக்க போகுது, நிறைய பேர் இருக்காங்க, நம்மளோட நிறைய இது இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டப்போ நான் அவ்வளவு நர்வஸ் ஆயிட்டு எங்க மம்மி பேரை கூட நான் சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறமா ஸ்டேஜ்ல வந்து அழுகுறேன், எங்க மம்மி பேரு இது பண்ணிட்டு. ஏன்னா அது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட். அந்த ஸ்டேஜ்ல நிக்கிறதுக்கு எவ்வளவு பேர் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. நாம ஒரு கட்டத்துல வீட்டுல உட்காந்து இந்த ஷோஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்திருப்போம், இவங்க எல்லாம் வாங்குறாங்க எப்போ நம்ம எல்லாம், அதெல்லாம் ஒரு ட்ரீமா தான் இருந்துச்சு. நாம இப்படி வருவோம்னு கூட நமக்கு தெரியாது. அந்த ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்ல எனக்கு இவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்து இவ்வளவு ஒரு ஸ்பேஸ் கொடுத்த என்னோட லைக் ஃபேமிலி பேரை நான் மென்ஷன் பண்ணலைன்னா ஐ வாஸ் வெரி நர்வஸ் அட் தட் மூமெண்ட். ஆல் ஐ வாஸ் வெரி blank because I was not prepared for it. All I think was இது நான் பார்த்துட்டு இருந்த ஒரு மூமெண்ட் நடக்குதா இல்லையான்ற ஒரு இதுலயே நான் இருந்துட்டேன். ஸோ அந்த ஒரு மூமெண்ட் எனக்கு ரொம்பவே ஸ்வீட்டான ஒரு மூமெண்ட். அந்த ஒரு இதுக்காக அந்த ஒரு ஃபீல்காக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் என்றது மாதிரிதான். பியூட்டிஃபுல்லி செட். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம உப்பு புளி காரம் பத்தி நிறைய பேசணும். பர்சனல் லைஃபாவும் நிறைய விஷயங்கள் அப்படி அப்படியே அங்கங்க அகைன் வந்து நம்ம பர்சனல் மட்டும் தான் பேசணும், அது வேற கதை. ஜோக்ஸ் அபார்ட், கண்டிப்பா இந்த ஒரு ஃபன் வந்துட்டு இன்டர்வியூல எவ்வளவு ஆடியன்ஸ் பார்த்தாங்களோ அதே மாதிரி உங்களுடைய வெப் சீரிஸ்லயும் இருக்கும்னு சொல்லி நாங்க நம்புறோம். அண்ட் உங்களுடைய வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நாங்களும் இன்னைக்கு வந்து பண்ண இன்டர்வியூஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான். ஆக்சுவலி நல்லா ஸ்டடி பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க வந்து கரெக்டா கேரக்டர் நேம் வந்து இப்ப எங்களை பேர் கரெக்டா சொல்லி கூப்பிட்டுட்டீங்க, அதே மாதிரி கரெக்டா கேள்வி கேட்டீங்க, அட்வான்டேஜ் எதுவுமே இருந்தது இல்ல, சில்லா இருந்துச்சு. அது ரொம்ப இது பத்தி கான்செப்ட்ல தான் இருந்துச்சு. நிறைய பேர் இந்த கான்செப்ட்ல விட்டு வெளிலதான் அவுட் ஆஃப் டாபிக் அது இது அதுதான் போச்சு. இது ஏதோ என்னால முடிஞ்ச அவுட் ஆஃப் டாபிக் இந்த டாபிக் குள்ள இழுத்து வச்சு well done. Thank you so much. So இதே மாதிரி இன்னும் நிறைய இன்னும் இருக்கா? அவ்வளவுதான், என்ன குடுக்க வேணாமா? நான் என்ன சொல்ல, அப்ப இந்த போச்சனை கட் பண்ணிடுங்க, அவளை பத்தி பேசினா சரியா? நான் ரொம்ப பாவமான பொண்ணு. பட் இதே மாதிரி இன்னும் நிறைய ஷோஸ் நீங்க பாக்கணும் அப்படின்னா அதை தொடர்ந்து பாத்துட்டே இருங்க. நான் விஜய் நலப்பா பாய் சொல்லிட்டு கிளம்புறேன். பாய்.